நேற்று மதியம் நடந்த இந்த மோதல் நிலைமையோட தொடர்ச்சியாக தான் இன்றைய தினம் காலையிலையும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கதா இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நேற்றைய தினம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த இந்த மோதல் நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. ළමයිට මොනවද වෙලා තියෙන්නේ කියලා ඒගොල්ලන් කියන්නේ නැත්නම් ස්පිරිතාලට 20ක් ගෙනියලා කියලා කියනවනේ. මේක කොහොමවත් කියන්නේ අපිට ඕන මොනවා අපිට මොනවා ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில இன்றைய தினம் மறுபடியும் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகள் இரு குழுக்களுக்கு இடையில நேற்று மதியம் 1 மணி அளவுல ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அது ஒரு மோதல் நிலைமையாகவும் மாறியிருந்தது. விளக்குமறியல்ல வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழு ஒன்றுக்கும் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழு ஒன்றுக்கும் இடையில நடந்த மோதல் தான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறியிருந்தது. நேற்றைய தினம் நடந்த இந்த மோதல்ல 2 கைதிகள் உயிரிழந்திருந்தது மட்டும் இல்லாம 38 பேர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சை பெற்று வர்றதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த இந்த மோதலை அடுத்து இப்போ இன்றைய தினம் காலையிலையும் கூட ஒரு மோதல் நிலைமை நடந்திருக்கதா தான் இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இன்றைய தினம் காலை நிலவரப்படி சிறைச்சாலையோட நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்த போதிலும் கூட இப்போ அங்க மறுபடியும் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கதா தான் சிறைச்சாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கு. நேற்றைய தினம் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நீர்கொழும்பு சிறைச்சாலையில இந்த 2 கைதிகள் குழுக்களுக்கு இடையில மோதல் நிலைமை ஏற்பட்டதுக்கு அப்புறமா இதுல காயமடைந்தவங்களை வைத்தியசாலைக்கு அனுப்பியிருந்தாங்க. சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த சிறை கைதிகளோட உறவினர்கள், பெற்றோர்கள் இந்த சிறைச்சாலை கிட்ட வந்து போலீசாரோட தர்க்கத்துல ஈடுபட்டதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னும் பல குழுவினர் சிறைச்சாலையோட கூரைக்கு மேலே ஏறி நின்று, அதுவும் மிக முக்கியமா பெண்கள் கைதிகள் குழுவினர் தான் சிறைச்சாலையோட கூரைக்கு மேலே ஏறி நின்று அங்க ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்ததையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. இந்த பெண்கள் கைதிகள் குழு போராட்டத்துல ஈடுபட்டிருந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆண்கள் சிறை கைதிகள் குழுவினரும் கூட கூரைக்கு மேலே ஏறி நின்று போராட்டம் நடத்தி இருந்தாங்க. இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல அந்த கூரை இடிந்து விழுந்து அதுலயும் கூட ஒரு 4 பேர் காயமடைஞ்சிருந்ததா தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த கூரை இடிந்து விழுந்து காயமடைந்த 4 கைதிகளும் கூட நீர்கொழும்பு வைத்தியசாலையில சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததான் நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருந்தது. நேற்று மதியம் நடந்த இந்த மோதல் நிலைமையோட தொடர்ச்சியா தான் இன்றைய தினம் காலையிலையும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கதா இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில நேற்று மதியம் கைதிகளுக்கு இடையில நடந்த இந்த மோதல் நிலைமையில 2 பேர் உயிரிழந்திருந்த நிலையில இன்னைக்கு ஏற்பட்ட இந்த தொடர் மோதல்கள்ல காயமடைஞ்சு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தவங்கள மேலும் 3 பேர் உயிரிழந்திருக்கதா இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இப்படி உயிரிழந்தவங்கள்ல 2 பேர் சிறைச்சாலை அதிகாரிகள் அப்படின்னும் சொல்லப்படுது. இதனோட அடிப்படையில இந்த வன்முறை சம்பவங்கள்ல உயிரிழந்தவங்களோட மொத்த எண்ணிக்கை 5 உயர்வடைஞ்சிருக்கு. நேற்றைய தினம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த இந்த மோதல் நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பல தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதுவும் பாதாள உலக குழுக்களோட இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் நிலைமை தான் இந்த மோதலுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள நேற்று மதியம் ஏற்பட்ட மோதல் நிலைமைக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விடயமும் இப்போ வெளியாகி இருக்கு. பாதாள உலக குழுக்களோட உறுப்பினர்கள் மூலமா தான் இந்த மோதல் வழி நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வெளியாகி இருக்கு. அதாவது பூருமுனா அப்படிங்கிற பாதாள உலக குழு உறுப்பினரோட நெருங்கிய தொடர்புடைய சுரேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போதைப் பொருள் கடத்தல்காரரால தான் இந்த மோதல் வழி நடத்தப்பட்டிருக்கதா போலீசார் இப்போ தகவல் வெளியிட்டிருக்காங்க. போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான தகவலை காட்டி கொடுத்த சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் நேற்றைய தினம் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதல்ல 2 கைதிகள் உயிரிழந்ததோட காயமடைஞ்ச கைதிகள் இப்போ வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இப்படி காயமடைந்த சிறை கைதிகள்ல 2 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கும் நேற்றைய தினம் மாற்றப்பட்டிருந்தாங்க மேலதிக சிகிச்சைகளுக்காக. எது எப்படி இருந்தாலும் கூட நேற்றைய தினம் இந்த மோதலுக்கு அப்புறமா சிறைச்சாலை வளாகத்துக்குள்ள நீர்கொழும்பு மட்டும் இல்லாம நீர்கொழும்பு பிரதேசத்தை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களோட போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. போலீஸ் அதிகாரிகள் மட்டும் கிடையாது, போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் கூட அந்த இடத்துல பாதுகாப்புக்காக ஈடுபட்டிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது.
நேற்றைய தினம் நடந்திருந்த இந்த மோதல் நிலைமை வந்து கொஞ்சம் பாரதூரமான விஷயமா இப்போ மாறி இருக்கு. இந்த மோதல் நடக்கிற சந்தர்ப்பத்துல சிறைச்சாலைக்குள்ள நடந்த பல விஷயங்கள் இப்போ வெளியாகி இருக்கு. அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில குறுகிய கால கைதிகள், அது மட்டும் இல்லாம விளக்கமறியல் கைதிகள் அப்படின்னு சொல்லி 2 தரப்பினரையும் தடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை தான் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை. அங்க கிட்டத்தட்ட 1800 கைதிகள் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. இப்படியான பின்னணியில நேற்று தினம் மோதல் தீவிரமடைஞ்சதுக்கு அப்புறமா சிறைச்சாலைக்குள்ள ஒரு மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கதா தான் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துல இந்த சிறைச்சாலையோட விசேட வார்டு அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பெஷல் வார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பூட்டுகள் எல்லாத்தையுமே உடைச்சு அதுல இருந்த விசேட கைதிகள் மேலேயும் வந்து வன்முறை தாக்குதல்கள் எல்லாமே நடந்திருக்கதா போலீசார் இப்போ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு குழு, 2 குழுக்களுக்கு இடையில, 2 எதிரெதிர் குழுக்களுக்கு இடையில தான் இந்த மோதல் நிலைமை ஏற்பட்டிருக்கு. இன்றைய தினமும் கூட அந்த மோதலோட தொடர்ச்சியான பதட்டமான சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ நேற்றைய தினம் நடந்த மோதல் நிலைமையோட அடிப்படையில 2 குழுவினர்ல ஒரு குழுவினர் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, போதை வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மருந்தகத்தை உடைச்சு அதுக்குள்ள இருந்த இந்த பெயின் கில்லர்ஸ், வலி நிவாரண மாத்திரைகளை வந்து அதிக அளவுல எடுத்துக்கிட்டு இருக்கதாவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. நேத்து நடந்த மோதல் நிலைமைக்கு அப்புறமா மோதல்ல ஈடுபட்ட இந்த குழுவினருக்கு ஆதரவு தெரிவிச்சுதான் அவ்வளவு பேர் போராட்டங்களையும் சிறைச்சாலையில நடத்தி இருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. அது மட்டும் இல்லாம சிறை கைதிகளோட, இந்த மோதல்ல ஈடுபட்ட சிறை கைதிகளோட உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல அவங்களுடைய தரப்பு வாதங்களையும் முன் வச்சதை பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்படியான பின்னணியில இப்ப இன்றைய தினமும் இந்த மோதல் நிலைமை தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த சிறைச்சாலையோட பாதுகாப்பு என்ன மாதிரி இருக்கு, விசேட அதிரடிப்படையினர், கலக தடுப்பு பிரிவினர், அது மட்டும் இல்லாம போலீஸ் அதிகாரிகள்னு சொல்லி பல தரப்பினர் அந்த இடத்துல பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட இன்றைய தினமும் ஒரு மோதல் நிலைமை உருவாகி இருக்கு. இன்றைய தினம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த மோதல் நிலைமையோட அடுத்தடுத்து வெளிவரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு வழங்குறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.